எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை தாங்க அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த பாக்ஸ்ல உங்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சேஃப்டியாக தான் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னா வந்து ரெட்மி தரப்புலேருந்து 20000 mAh பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அந்த பவர் பேங்கை தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் பவர் பேங்க் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்தனால ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து ஒரு பவர் பேங்க், ஒரு USB கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனுவல். இந்த 3 ஐட்டம் தான் நமக்கு பவர் பேங்க், ரெட்மி பவர் பேங்க் பாக்ஸ்குள்ளே வர ஐட்டம். ஸோ ஓகே, இப்போ இந்த பவர் பேங்கை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பவர் பேங்க்ல சைடில் அவ்வளோக்கா சொல்ற அளவுக்கு எதுவுமே கொடுக்கல. சைடில் ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சார்ஜிங் போர்ட், அதாவது நம்ம பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ USB பவர் பேங்க் கூட போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு LED இண்டிகேட்டர் வந்து 25%. இப்போ 4மே ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பவர் பேங்க்ல உங்களுக்கு 100% ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஒரு பாயிண்ட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 25% சார்ஜ் இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சார்ஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சைட் பட்டனை கிளிக் பண்ணி சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் மொபைல் எடுத்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பவர் பேங்க்கும் ஆஃப் ஆயிரும். இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு கேபிள் தான். இந்த கேபிள் வச்சு தான் நம்ம வந்து பவர் பேங்கை வந்து மொபைலுக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் அட் அ டைமில் வந்து 2 மொபைலுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கேபிள் இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக நீங்களும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 2 மொபைலும் சார்ஜ் ஏறும். இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு அடாப்டர் இருந்தாலே போதும். இந்த கேபிளை திருப்பி போட்டு உங்கள் அடாப்டர் கொண்டு போய் உங்கள் சுவிட்ச் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா பவர் பேங்கும் சார்ஜ் ஆகிக்கும். இந்த பவர் பேங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து இந்த பவர் பேங்கில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பவர் பேங்கில் 2 சார்ஜ் போட்டுக்கலாம் நான் சொல்லலை. 2மே அட் அ டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஏறாது. ஒரே ஒரு போர்ட்டில் ஒரே ஒரு மொபைல் மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடாக வந்து சார்ஜ் ஏறும். என் மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து Vivo V11 Pro வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ என் மொபைல் நான் கனெக்ட் பண்ணி ஏற்றின போதும் வித்தின் 1 hour 10% வந்து 90% எனக்கு ஏறுறதுக்கு வந்து வெறும் 1 மணி நேரம் மட்டும் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறுது என் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கனால. ஸோ உங்கள் மொபைலையும் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் பேங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேட்டரி டிப்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், மறக்காம ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்பயும் நீங்கள் பவர் பேங்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பவர் பேங்கை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட், அதுவும் ரெட்மிட்ட இருந்து சொல்லவே வேண்டாம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படின்னா நான் வந்து இது ஆஃபரில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ அப்போ இதோட விலை வந்து 1399 ரூபாய் இருந்துச்சு. இப்போ இதோட பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1499 ரூபாய், அதாவது 1500 ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பவர் பேங்கை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வெண்டில் ப்ளூபர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய். இதுதாங்க இதுக்குள்ள இதுக்குள்ளன்ற ரெட்மி தரப்புலேருந்து 20000 mAh பவர் அதுவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா